வெல்கம் டு தி விசில். இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்தில் ஷாருக் கான், டாப்ஸி பன்னு இன்னும் பல நடிகர்கள் நடித்திருக்கிற டங்கி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 25 साल बाद ராஜ்குமார் ஹீரோனியோட படங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்டர்டெய்னிங்கான படங்களாக இருக்கும். அதே நேரம் ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய படங்களாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாபாய் MBBS, நம்ம வசூல் ராஜா MBBSோட ஒரிஜினல் வெர்ஷன். அந்த படம் வந்து மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதே போல 3 Idiots படம், நம்ம நண்பன் படத்தோட ஒரிஜினல், அந்த படம் வந்து ஒட்டுமொத்த எஜுகேஷனல் சிஸ்டத்தையே வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. அதே போல ஆமீர் கான் நடிச்ச PK படம் வந்து மத நம்பிக்கைகளை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. அதே போல இந்த டங்கி படமும் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை தான் அட்ரஸ் பண்ணுது. மக்கள் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு இந்த பாஸ்போர்ட், விசா மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதனால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த பிரச்சனைகளை பத்தி தான் இந்த டங்கி படம் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுது. அதுக்காக இது ஒரு சீரியஸான படம்னு எடுத்துக்க வேணாம், இது ரொம்ப ஜாலியான என்டர்டெய்னிங்கான ஒரு படமா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டாப்ஸி அண்ட் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 3 பேரும் லண்டன்ல கடந்த 25 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு 50 வயசுக்கு மேல ஆன ஆட்கள் மாதிரி தான் இருக்காங்க. தங்களோட கடைசி காலத்துல வந்து இந்தியாவுக்கு போயிடணும், தாய்நாடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களால லீகலா இந்தியாவுக்கு போக முடியல, இந்தியன் கவர்மெண்ட் வந்து விசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால உங்களோட ஃப்ரெண்டான ஷாருக் கான் கிட்ட இவங்க ஹெல்ப் கேக்குறாங்க. எதனால இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து விசா கொடுக்க மறுக்குது, ஷாருக் கானுக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு, ஷாருக் கான் உதவியோட வெற்றிகரமா இவங்க இந்தியா திரும்பினாங்களா, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. 1990களில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் வறுமையான காலகட்டத்தில் வந்து எல்லாருமே லண்டன் போகணும், லண்டன் போனா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் மத்தியிலுமே பெரும்பாலும் இந்த லண்டன் மோகம் வந்து இருந்துச்சு. அப்படியான சூழல்ல டாப்ஸியும் அவங்களோட சில நண்பர்களும் சேர்ந்து லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு வறுமையும் இன்னும் சில காரணங்களும் இருக்குது. ஸோ லண்டன் போறதுக்காக ஒரு விசா ஏஜென்ட் போய் பார்க்கறாங்க. அவர்கிட்ட ஒரு 1.5 லட்சம் பணமும் கொடுக்குறாங்க, லண்டன் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஏமாத்திடுறாரு. பணத்தை இழந்துட்டு லண்டன் கனவையும் தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஷாருக் கான் வராரு. ஷாருக் கான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா டாப்ஸி அண்ணனோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் ஆர்மியில வந்து ஒண்ணா ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல ஷாருக் கான் உயிரையே டாப்ஸியோட அண்ணன் தான் காப்பாத்திருக்காரு. அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு அவரை பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கு வராரு ஷாருக் கான். இங்க வரும்போது தான் தெரியுது டாப்ஸியோட அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதனால தான் அந்த குடும்பம் ரொம்ப நொடிச்சு போயிட்டு வறுமையில இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம உயிரை காப்பாத்தின ஒருத்தரோட குடும்பம் வந்து கஷ்டத்துல இருக்கு, நம்ம இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. சோ டாப்ஸியை எப்படியாச்சும் லண்டன் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குறாரு. ஷாருக் கான் உதவியோட லீகலா லண்டன் போறதுக்கு விசா ப்ராசஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்றாங்க. பட் அது எல்லாமே தோல்வியிட முடியுது. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை ஒரு கட்டத்துல வந்து சிவியர் ஆகும்போது தான் நம்ம இல்லீகலா வந்து லண்டன் போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி இல்லீகலா அவங்க போறதுக்கு சூஸ் பண்ற மெத்தட் தான் டங்கி. ஃபிளைட்ல போகாம காட்டு வழியா, மலை வழியா, பாலைவனம் வழியான்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் இல்லீகலா போக முடியுமோ அப்படி எல்லாம் போக ட்ரை பண்றாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இல்லீகலா லண்டனுக்கு போன இவங்களை லண்டன் கவர்மெண்ட் எப்படி நடத்துனுச்சு, எதனால அந்த 3 பேரும் லண்டன்லேயே தங்கிட்டாங்க, ஷாருக் கான் மட்டும் திரும்பி வந்துட்டாரு, திரும்ப அந்த 3 பேரும் இந்தியா வரணும் முயற்சி பண்ணும்போது ஷாருக் கான் எப்படி அவங்களை கூட்டிட்டு வந்தாரு, இதுதான் டங்கி படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப சீரியஸானதா இருந்தாலும் படம் ரொம்பவே ஜாலியா தான் இருந்துச்சு. அதுவும் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய காட்சிகள், விசா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த லண்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் கிளாஸ் போறது, ஷாருக் கான் நைட்டு குடிச்சிட்டு அந்த அலப்பறை பண்ற காட்சிகள், அதுக்கப்புறம் விசா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஒருத்தரும் எப்படி எல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்பவே கலகலப்பா இருந்துச்சு. பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய காட்சிகளா இருந்துச்சு. அடுத்ததா இல்லீகல் இமிகிரேஷன் பண்றதுக்காக அந்த காடுகள் மலைகள் வழியா போற காட்சிகளும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படம் எழுப்பக்கூடிய இன்டென்ஸான கேள்விகள். 140 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாஸ்போர்ட்டோ விசாவோ எதுவுமே இல்லாம எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம போகலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, ஒவ்வொரு நாடுமே அந்த நாட்டுக்கு வந்து மக்கள் வரணும்னா அதுக்கான விசா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா வறுமைனாலையும் இன்னும் பல காரணங்களாலையும் மக்களுக்கு வந்து அந்த விசா ப்ராசஸிங் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல, அவங்களுக்கு விசாவும் கிடைக்கிறது இல்ல. அதனால ஒரு வருஷத்துக்கு சுமார் 10 லட்சம் மக்கள் வரைக்கும் இல்லீகலா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அப்படி போறவங்கள பல பேர் எப்படி செத்தாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு செத்து போயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஊர் பேர் தெரியாத ஊர்லயோ நாட்டிலயோ மாட்டிக்கிட்டு அகதிகளா தங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான இன்டென்ஸான பிரச்சனைகள் எல்லாம் பேசுற வகையில தான் டங்கி படம் வந்து ஒரு சிக்னிபிகன்டான இடத்தை பெறுதுன்னு சொல்லலாம். அடுத்ததா பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது ஷாருக் கான் பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. மனுஷன் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 போர்ஷன்ஸ் வருது. ஃபிளாஷ்பேக்ல வந்து கொஞ்சம் எங்கா இருக்கிற மாதிரி வராரு, இப்ப கரண்ட்ல நடக்கிற போர்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் ஏஜ்டான ஒரு லுக்ல வராரு. ரெண்டுலயுமே பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காரு, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. நிறைய எமோஷனலான சீன்ஸையும் செமையா பண்ணியிருக்காரு. அதே போல காமெடி சீன்ஸ்லயுமே செமையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே போல டாப்ஸி ஸ்டார்டிங்ல அந்த கிராமத்து போர்ஷன்ஸ்ல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லண்டன்ல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் சொல்லிட்டு ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரொம்பவே கலகலப்பா ஜாலியா என்டர்டெய்னிங்கா தான் போகுது. அதே நேரம் அது எழுப்பக்கூடிய கேள்விகள் கண்டிப்பா நம்ம மனசை உழுக்கக்கூடியதா தான் இருக்கு. ராஜ்குமார் ஹீரோனோட ஒவ்வொரு படமே வந்து சமூகத்துல முக்கியமான தாக்கத்தையும் நிறைய கேள்விகளையுமே எழுப்பும். அதே போல இந்த படமும் சமூகத்துல வந்து நிறைய கேள்விகளை எழுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா சொல்லலாம்.